சென்னையில இருந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல டால்பின் அண்ட் வேல் வாட்சிங், ஷார்க்ஸ் அண்ட் டர்டில்ஸோட ஸ்நார்க்லிங் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? சென்னை டு ஜாஃப்னா போறதுக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் புதுசா ஃபிளைட் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து ஒரு வண்டியை பிடிச்சி ட்ரிங்காமலி 3 hours நம்ம போய் ரீச் ஆயிடலாம். போற வழியில லொகேஷன் தான் செம சீனிக்கா இருக்கும். ட்ரிங்காமலி ரீச் ஆயிட்டீங்கன்னா அங்க பீச் கிட்ட பேடி டைவிங் சென்டர்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்கும். இவங்க கிட்ட $50 இந்தியன் கரன்சில 4000 rupees நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டால்பின் அண்ட் வேல் வாட்சிங் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏர்லி மார்னிங் 6 o'clock ஒரு ஸ்பீட் போட்ல ஏறி நாங்க கிளம்பணும். 45 minutes டிராவல். பட் அந்த கடல்ல அவ்வளவு ஃபாஸ்டா போறது உண்மையாவே செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா கூட்டமா டால்பின் வந்துச்சு. கிட்ட இருக்கிற மொத்த வித்தையும் என்கிட்ட வந்து காமிச்சிருச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணி வித்தக்காரங்க எல்லாம் பாய் சொல்லிட்டு நேரா கரைக்கு போய் சேர்ந்தோம். வெறும் $60 கொடு, உனக்கு ஒரு அழகான ஐலாண்ட் காமிக்கிறேன், ஸ்நார்க்லிங் பண்ணா கோரல் ரீஃப்ஸ் நிறைய ஃபிஷஸும் நீ பார்க்கலாம் நீ என்னோட ஆபரேட்டர் சொல்ல. சரி கரையோரமா நம்ம ஸ்நார்க்லிங் பண்ணுவோம் போலன்னு ஓகே ஒத்துக்கிட்டேன். ஸ்நார்க்லிங் போகிறோம், எப்படி பார்ப்போம். இன்னொரு ஸ்பீட் போட் ஏறி 40 minutes டிராவல் பண்ணி போனா பீஜன் ஐலாண்ட் சொல்லி ஒரு ஐலாண்ட் வந்துச்சு. அங்கே பார்த்தா தண்ணி கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. சூப்பரா ஸ்ரீலங்கால எங்கடா கிறிஸ்டல் கிளியரா தண்ணின்னு சொல்லி ஸ்நார்க்லிங் எக்யூப்மெண்ட்லாம் மாட்டிட்டு டீப்பான ஸ்பாட்டுக்கு போனதான் கோரல் ரீஃபும் ஃபிஷஸும் அழகா தெரியும்னு சொல்லி இங்க டீப்பா கூட்டிட்டு போயிட்டாரு. நல்ல ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் அந்த டெப்த்ல நான் திணற 10 நிமிஷம் ஆச்சு ஸ்நார்க்லிங் எப்படி ஒழுங்கா பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட்ட கஷ்டம் வீணா போல மக்களே. உள்ள போனா அவ்வளோ அழகு. குளிர்ந்த ஃபோபியாலாம் போய் அங்க இருக்கிற கோரல் ரீஃப்ஸ், டர்ட்டில்ஸ், ஷார்க்ஸ், குட்டி குட்டி அழகான மீன்கள்லாம் பார்த்து அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இது போக ஸ்ரீலங்கா நிறைய புதுசான இடங்கள் இருக்கு. இதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஸ்ரீலங்கா என்ன கேரளாமா இருக்குன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.